இங்க இருக்கிற நண்பர்களுக்கு பேசுகிற போது நம்முடைய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இங்க இருக்கிற காவல்துறை ராஜாவிற்கு பூஜா தூக்கி கொண்டிருக்கிறது. இந்த பூஜா தூக்குகிற இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நான் இவ்விடத்தில் பேசுகிற போது சொன்னேன், கருத்துக்களை சொல்கிற போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலே நாங்கள் பேசினோம், அமைச்சரிடத்திலும் பேசினோம். இது தவறான வழியிலே செல்லுகிறது காவல்துறை என்று குறிப்பிட்டோம். சரி, நாங்கள் அதை உடனடியாக கோட்டாட்சி தலைவருக்கு பீஸ் கமிட்டி என்ற முறையில் இருவரையும் அழைத்து பேசுவதற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று சொன்னார். ஆனால் செய்திருப்பார் என்று நான் கருதினேன். ஆனால் என்ன நடந்தது என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. ஒன்றே இடத்திலே கேட்க விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு ஜனநாயகத்தில் 234 பேருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் அமைச்சர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினருக்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது. சட்ட விதிகள் இருக்கிறது. விதிகளை பின்பற்றித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தர்மத்தை அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த பணியை ஆற்றி வருகிறோம். இங்க அன்பு சகோதரர் பண்ணாரியை பொறுத்தவரையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1.5 மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கிற போது துணை மாவட்ட காவல்துறை அதிகாரி என்ன செய்தார்? அவரை பார்க்க வேண்டாமா? அவருக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவர் வந்திருக்கிறாரே, ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சமுதாய மக்களுக்காக என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வருகிற போது அவருக்கு முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்க இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் எழுப்ப போகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட போறோம். இதெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்ற தொகுதி பேரு இங்க இருக்கிற பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி, கோபி சட்டமன்ற தொகுதி என்பது வரலாறு என்பதை நீங்கள் மறந்துவிட போறோம். முதல் இந்த தொகுதியை தான் நான் காலடி வைத்தேன். இன்றைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரலாறு படைத்தவர் நீங்கள். என்றைக்கும் நாம் மறக்கலாம். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே வாழ்கிற மக்கள் இந்த மண்ணை மட்டும்தான் நம்பி வாழ்கிறார்கள். இறைவனை நம்பி வாழ்கிறார்கள். இறைவன் வழிபாட்டிலே நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சுயநலத்தோடு நீங்கள் செய்கின்ற பணிகள், தர்மத்தை காக்க வேண்டிய பணிகள், தர்மத்தை அதர்மத்திலே நீங்கள் இன்றைக்கு பணியாற்றி இருக்கிறீர்கள் சொன்னால் இதற்காகத்தான் இந்த கண்டன கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி அவருடைய ஆணைப்படி இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறதை பார்த்து கேட்கிறேன், இந்த நிலையில் நீடிக்கக் கூடாது என்பதுதான். ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நேற்றைய தினம் அனுமதி இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே கேட்கிறார். அவர் இல்லை, எங்கே வீட்டிலே விட்டு செல்கிறார். இது எங்கே ஒட்ட வேண்டும் என்று சொன்னால், யாராவது களவாடி சென்றிருந்தால், வழக்கு மன்றத்திலே அவர்கள் வழக்கு பதிந்திருந்தால், கூட்டுறவு சங்கத்திலே கடனை கட்டாமல் ஓடிவிட்டால் அவர் வீட்டிலே மட்டும்தான் ஒட்ட முடியுமே தவிர சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒட்டுவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அவர் சாதாரணமாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அவர் குறுதலையாக நாங்கள் நிற்போம். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறாரோ நியாயத்திற்காக அதை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கையை தூக்கினால் சட்டமன்றத்திலே நான் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராஜாவுக்கு பூஜா தூக்கிக் கொண்டிருக்காதீர்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையும் எனக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள், சட்டநாடி அம்மன் என்று சொன்னார்களே, வழங்க போகிற தீர்ப்பு இங்க இருக்க ராஜாவை போட்டியிடுகிற போது தொடர்ந்தார் வரலாறு படைக்க போகிறவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் புரட்சி தலைவரே பேசியிருக்கிறார். இழிவாக மக்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். தேர்தலை தீர்ப்பை வழங்குவார்கள். நீங்கள் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற இன்றைக்கு நிலைகள்.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை